இப்போ இந்த கல்ஃப் வார் வந்து தொடர்ந்து 13, 14வது நாள தொடப்போகுது. ஆனா, இந்த போரினுடைய போக்கு ஈரான் விரும்பியது போலவே திசை திரும்பி விட்டதா? அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சர்வதேச போரியல் வல்லுனர்கள் திகைப்போட பார்க்குறாங்க. முதல் நாள் போர் முடிஞ்சிரும்னு சொன்னதுக்கு அப்புறமா 14வது நாள் ஆகுறப்போ எல்லாமே தலைகீழா மாறியிருக்கு. இத்தனைக்கும் 85% ஈரான் முழுமையாக அழிக்கப்பட்ட பிறகு. சரி, ஈரான் அழிக்கப்பட்டிருக்கே, மறுபக்கம் இஸ்ரேல் என்ற மாபெரும் தேசம், ஒரு குட்டி தேசம், ஆனா உலகத்தையே ஆட்டி படைக்கிற அவங்களுக்கு என்ன நடந்தது? இங்க தான் இந்த ஊடகப் போர் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது அ தகவல்கள வெளிய விடாம பாதுகாக்கிறது. இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவலி, அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரான் மிக தெளிவாக, உறுதியாக நம்புறாங்க. ஈரானுடைய முக்கியஸ்தர்கள் கூட இத வந்து வெளிப்படையாகவும், ரொம்ப சந்தோஷமாவும் இத வந்து சொல்றாங்க. ஆனா 4 நாட்களாக தொடர்ந்து வெளிய வரவே இல்ல நெத்தன்யாகு. இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்காரு. ஆனா, அந்த உருவம் வந்து ஏஐயா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்து என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் நாம கேட்டோம் அப்படின்னா, இந்த போரை அமெரிக்கா வலிந்து திணித்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இப்போது அமெரிக்கா இந்த போரிலிருந்து பின்வாங்குவதற்கான சகல விஷயங்களையும் செய்வதற்கான முனைப்புகளை காட்டுறதா சொல்றாங்க. காட்டுறதா சொல்றாங்க. நேத்தைக்கு தான் இந்த வீடியோ சீரிஸ் நம்ம செய்ய தொடங்கினோம். அதிலேயே வந்து நான் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தேன். தோல்வி அடைந்த ஒருத்தங்க வந்து சரணடையும் போது நிபந்தனைகள் சில வைப்பாங்க இல்லையா? ஆனா ஈரான் முன் வச்சிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க தோல்வி அடையல. தோல்விய அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற முனைப்போட அவங்களுடைய நிபந்தனைகள முன் வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 நிபந்தனைகள்ல முக்கியமானது, ஈரானை இனிமே யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு தனித்த தேசமாக, சுதந்திர தேசமாக எங்கள வாழ விடுங்க. நான் என்னோட வார்த்தைகள்ல சொல்றேன். 2வது மிக முக்கியமானது, இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள நீங்க போர் செய்து அளித்த வளங்களை எல்லாத்தையும் திரும்ப மீளமைப்பு செய்து தரணும். இது 2வது. 3வது, இனி எந்த காலத்திலையும் நீங்க எங்கள தாக்கக்கூடாது. அதுக்கான சர்வதேச ஒரு ஒரு உறுதிய நீங்க தரணும். ஸோ இந்த 3 நிபந்தனைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தோல்வி அடைந்தவன் சொல்றது இல்ல. மறுபக்கமா இது வந்து இந்த நிபந்தனைகளுக்கு ஒரு வேளை அமெரிக்கா ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில், அது அமெரிக்காவினுடைய தோல்வியாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணி, இவ்வளோ பெரிய சாகசங்களை எல்லாம் காட்டி, அவ்வளோ பெரிய படைபலத்தை கொண்டு வந்து, அழித்ததையெல்லாம் நான் திருப்பி செஞ்சு தரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு தோல்விக்கான ஒரு ஒரு அத்தாட்சி பத்திரம் தான். ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இத வந்து அமெரிக்கா செய்யுமா செய்யாதாங்கிறது தெரியல. ஏன்னா, ராணுவ ஆய்வாளர்களும், அதே நேரத்தில அரசியல் ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா நினைத்தது போல இந்த போர் போகாததுனால, ட்ரம்பினுடைய அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நாளைக்கும் மாறுது. இன்னைக்கு லேட்டஸ்ட்டா அவர் கொடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவர் வந்து பத்திரிகைக்காரர்களுக்கு முகம் கொடுக்க முடியாம தடுமாறுறாரு. அதாவது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, கிட்டத்தட்ட $13 பில்லியன் வந்து இந்த 10 நாள் போருக்காக நீங்க செலவழிச்சிருக்கீங்கங்கிறத கேட்கும்போது, அந்த கேள்விய கேட்கவே விடாம, அந்த ஊடகவியலாளர் அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார். அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே தயாரல்ல. ஏன்னா இந்த பதில் வந்து மிக பாரதூரமானது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதிலேயே அவருடைய இயலாமையும், அவருடைய தோல்வியையும் அவர் ஒரு இடத்துல ஒத்துக்கிறாரு. அவருடைய நடவடிக்கைகளே அத வந்து காட்டுது. அதர் சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க ஈரானினுடைய இந்த ராஜதந்திர போர் பதில் தாக்குதல். நான் ஏன் அத வந்து டிப்ளோமசி வார் அட்டாக்ன்னு நான் சொல்றேன். டிஃபென்ஸ்ன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க முதல்ல டிஃபென்சிவான நடவடிக்கைகளை எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தை தாம் பக்கம் திருப்பணுங்கிறதுல தான் அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய மிகப்பெரிய பலமே வந்து ஹோர்மோஸ் ஜலசந்தி தான். இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியினால அத மட்டுமே மையப்படுத்தி அவங்க உலகம் முழுக்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் ஒண்ண ஏற்படுத்த முடியுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது இன்னைக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதனுடைய பாதிப்பு எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா, பல நாடுகள்ல வீட்டு கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு. இதுல வந்து ஹோர்முஸ் ஜலசந்தியில இந்தியா வந்து தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி 2 கப்பல்களை கொண்டு வந்துருச்சு. மோடி அரசு இப்படி செஞ்சது, அப்படி இப்படிலாம் பெரிய பில்டப்லாம் போகுது. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, ஈரான் மிக தெளிவாக சொல்லிருச்சு, நாங்க இந்தியாவுக்கு அப்படி எந்த அனுமதியும் கொடுக்கல. அது ஏற்கனவே வெளியில வந்த கப்பல். அது வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது தவிர
ஈரானை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கும் அமெரிக்க சார்பான வளைகுடா நாடுகள் மீது, அவர்களுடைய பொருளாதார மத்திய நிலையங்கள் மீது, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் மீது, துபாய் மாதிரியான நகரங்கள் மீது அவங்க நடத்திய இந்த தாக்குதல் இன்னைக்கு பெரிய அளவு அவங்களுக்கு சார்பா வந்திருக்கு. யாருமே ஈரானை திருப்பி தாக்குறதுக்கு தயாரா இல்ல. அது மக்கள் மத்தியில பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா இந்த அரசுகள் என்னதான் சொன்னாலும் ஈரான் என்ற ஒரு தேசத்தின் மீது அவங்க ஜியா முஸ்லிம்களா இருக்கலாம், சன்னி முஸ்லிம்களா இருக்கலாம், அந்த இஸ்லாமியம் என்ற ஒற்றுமை ஒருமைப்பாடு இன்னமும் இருக்கு. ஒரு அரசாங்கமாக வளைகுடா நாடுகள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு சார்பாக, இஸ்ரேலுக்கு சார்பாக இவங்க ஈரானுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா அந்த தேசத்து மக்களே இவங்களை வந்து திருப்ப அடிக்க வேண்டி, எல்லாத்துக்கும் மேல இந்த போருக்கான ஆதரவு மக்கள் கிட்ட வராது. அதனால வளைகுடா நாடுகள் வந்து ஒரு ஸ்டெப் பின்னால தான் நிக்கிறாங்க. அமெரிக்காவை வந்து ஒரு துரோகியா தான் அவங்க பாக்குறாங்க. இஸ்ரேலை பாதுகாக்க தாண்டா நீங்க ஒரு நாள் பண்ணீங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ ஈரான் முன்வச்ச இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அவங்களுடைய தாக்குதல்களை தங்களுக்கு சார்பா உலகத்தை திருப்பணுங்கிற மாதிரியே செய்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல தான் இஸ்ரேலினுடைய டெல்லவீவ் நகரம், அதனுடைய கிழக்கு பகுதி நகரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முற்று முழுதாக சீரழிந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருப்பதாக தகவல்கள் சொல்லுது. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிக இறுக்கமான சட்டங்கள் கொண்ட நாடு. அங்க இருந்த ஊடகங்கள் வந்து அங்க நடக்கக்கூடிய அழிவுகள் எதையுமே வெளியே சொல்லல. அங்க இருந்து வரக்கூடிய சமூக வலைதள புகைப்படங்கள், வீடியோக்கள் மட்டும்தான் அதை வந்து சொல்லுது. சில பேர் வந்து தங்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இதுவே வந்து இஸ்ரேல்ல இப்போது மிக கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது உன் நாட்டிலிருந்து இந்த அழிவை நீ வந்து வெளியில சொன்ன அப்படின்னா 5 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை உனக்கு வழங்கப்படுங்கிற அளவுக்கு, தேச துரோக குற்றமாக இது பார்க்கப்படுங்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவு மறைக்க பார்க்குது. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஏற்கனவே தோல்விதான். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இன்னொரு பக்கமா என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த போரை இப்போ முடிவுக்கு கொண்டு வரலான் இருக்கோம். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈரான்ல செய்து முடிச்சிட்டோம். அதனால இந்த போரை நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. இப்போ இதை எந்த அளவுக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியாது. இதுக்கு மத்தியில ஈரானினுடைய பதில் தாக்குதல் கடந்த 2-3 நாட்களா மிக கொடூரமா மாறி இருக்கு. மிக வித்தியாசமான போர் ஏவுகணைகளை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது பல பேருடைய தகவல் படி இஸ்ரேலுக்கு உள்ள வந்து அவங்களுடைய சகல வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளும் நொறுக்கப்பட்டு விட்டது. ஈரானினுடைய ஏவுகணைகள் சுதந்திரமா அங்க போய் விழுகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரேலுக்கு இந்த போரை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இஸ்ரேல் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். 1973ல அவங்க அணு ஆயுதத்தை எல்லாம் உற்பத்தியை பண்ணதுக்கு அப்புறமா அந்த நேரத்தில் நடந்த சிரியா, எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர்ல அவங்க ஒரு கட்டத்தில் அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருந்த 12 அணு ஆயுதங்களை போர் முனையில கொண்டு போய் வச்சதா சொல்லப்படுது. தயார் நிலையில வச்சதா சொல்லப்படுது. போர் முனையா இல்லை தயார் நிலையாங்கிறத நம்ம அதுக்குள்ள எனக்கு ஊடுருவி பார்க்க தெரியல. தயார் நிலையில வைக்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் வந்து இஸ்ரேல் எப்போதுமே கடைசி ஆயுதமாக தன்னிடம் வைத்திருப்பது என்னன்னா, தன்னுடைய நாடு அழிக்கப்பட்டது அப்படின்னா உலகத்தை முழுக்க எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிச்சிட்டு நாங்க வந்து மரணம் அடையணுங்கிறது தான் இஸ்ரேலினுடைய தாரக மந்திரம். இதை வந்து சாம்சன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாம்சன் தியரினா என்னன்னா, சாம்சன் பைபிள் கதையில வரக்கூடிய ஒருத்தர் வந்து அவருடைய ஒரு போர் வீரர். அவர் போராடி எதிரிகளிடம் சிக்கி கண்கள் குருடாக்கப்பட்டு அவரை வந்து சரணடைய சொல்ல போற நேரத்துல கூட நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் இருந்த தூண்களை வந்து அசைச்சு எல்லாரையும் கொன்றுவிட்டு தானும் செத்ததாகவும் விவிலிய கதைகள் வந்து சொல்லுது. இந்த தியரியை தான் எப்பவுமே இஸ்ரேல் தன்னுடைய கடைசி ஆயுதமாக வைத்திருக்கும்னு சொல்லி நம்பப்படுது. அதை தான் 1973ல அவங்க அப்ளை பண்ண தயாரானாங்க. அப்படி அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெண்மணி, அவங்க தான் பிரசிடெண்டா இருந்தாங்க அப்போ. ஒரு 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 பிரேவான ஒரு பெண்மணி அவங்க. அவங்களுடைய காலத்தில் மொசாட் செய்த சாதனைகள்லாம் ரொம்ப அதிகமானது. அது வேற ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அன்னைக்கு உலக நாடுகள் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இஸ்ரேல் தோற்க போகுது அப்படின்னா அது உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து நிறுத்தும். இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த போரை இஸ்ரேல் நகர்த்த முயற்சி செய்கிறது. ஆனால் அமெரிக்கா அதுக்கு தயாராக இல்லை. இந்த போரை வந்து நிறுத்தணுங்கிற இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் எது எப்படியோ எப்பவும் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த போரினுடைய நீடிப்பு என்பது உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே ஈரான் கிட்ட
அவங்க யுரேனியத்தில் வந்து கிட்டத்தட்ட யுரேனியத்தில் 90% போகணும். 90% போனால் தான் அது அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்கப்படும். அவங்க ஏற்கனவே செறிவூட்ட தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்கிட்டாங்களாங்கிறதும் தெரியாது. சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலில் அணு ஆயுதம் இருக்குது, இந்தியாவில் அணு ஆயுதம் இருக்குது, அமெரிக்காவிடம் கணக்கு கொள்ளப்படாத அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்குது. இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு தகவல் தான் ஞாபகத்துக்கு வருது. 3ஆம் உலகப் போரில் மனிதர்கள் எந்த ஆயுதத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள்னு ஒரு கேள்வி கேட்டபோது அவர் சொன்னது, 3ஆம் உலகப் போரை பற்றி எனக்கு தெரியல, என்ன ஆயுதத்தை பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. ஆனால் 4ஆம் உலகப் போர் நிச்சயமாக வில்லு, அம்பு, கற்களை கொண்டு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நோக்கி போக போகுதா? மனித குலத்தின் மிகப்பெரிய ஆபத்தாக இது முடிய போகுதா? இல்லை அணு ஆயுதம் என்றால் என்ன, இந்த உலகத்தினுடைய தகவமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த போரை இதோட முடிவு செய்து கொள்வார்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சமாதானத்துக்காக வேண்டுவோம். யுத்தங்கள் இல்லாத பூமியாக இந்த பூமி இருப்பதற்காக வேண்டுவோம். நன்றி, வணக்கம். இது ஆதி டிவியின் சமர்க்களம்.